கொலீஜிய முறையில் நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கான பரிந்துரை பட்டியலின் மீது 9 மாதங்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் தருகிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறது? கார்த்திகேயன், இந்த கொலிஜியம் முறையை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் ஆரம்பத்திலிருந்தே மிகவும் கடுமையான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கொலிஜியம் முறையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றங்களுக்கு நாங்கள் தனித்தனியாக பெயர் பரிந்துரைகளை அளித்திருக்கின்றோம். ஆனால் இவ்வளவு பரிந்துரைகளையும் இவ்வளவு வேலைகளையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொலிஜியம் முறையின் மூலமாக இவ்வளவு வேகமாக செய்தும் கூட ஏன் மத்திய அரசு இந்த கொலிஜியம் பட்டியலை நீங்கள் அந்த பரிந்துரைகளை நீங்கள் சரிபார்த்து அதற்கு ஒப்புதல் தருவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதமாகிறது என்ற ஒரு கேள்வியை இன்றைய தினம் கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு இறுதி எச்சரிக்கையாகவும் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் மிக தெளிவாக குறிப்பிட்டது, நீங்கள் மேற்கொண்டு இந்த விவகாரங்களில் காலதாமதம் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் சட்டத்துறை அமைச்சகம் அதே போல பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றில் இந்த கொலிஜியம் முறையில் சம்பந்தப்பட்ட செயலர்கள், துறை செயலர்களுக்கு நாங்கள் சம்மன் அனுப்புவதற்கான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்திற்காக நீங்கள் இவ்வளவு காலதாமதம் செய்கிறீர்கள் என்பதை தான் மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மிகவும் கடுமையான முறைகளில் கேட்டிருந்தார். அதற்கு மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்திருந்தார். அதாவது இதில் சில குளறுபடிகள் இருக்கின்றது, எனவே இதற்கென்று இந்த பெயர் பரிந்துரைகளை சரிபார்ப்பதற்கென்று ஒரு புதிய முறையை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். அது செயல்பட்டு விட்டால் உடனடியாக இந்த பெயர் பரிந்துரைகள் அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டுவிடும், அதற்கான ஒப்புதல்கள் வழங்கப்பட்டுவிடும் என்று முகுல் ரோத்தகியின் சார்பாக வாதங்கள் வைக்கப்பட்டது. இருந்தாலும் கூட கூடுமான வகையில் விரைவாக இந்த பெயர் பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், அதற்கான பணிகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். நிரஞ்சன், பொதுவாக நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்ததோட பின்னணி என்ன? அதாவது மத்திய அரசு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசானது இந்த கொலிஜியம் முறைக்கு மாற்றாக நீதிபதிகள் நியமன ஆணையம் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும், என்ஜாக் என்று சொல்வார்கள். அந்த ஆணையத்தை உருவாக்குவதற்கான சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அது நாடாளுமன்றத்தில் சட்டமாகவும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் இது முழுக்க உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு விவகாரம், இதில் நீங்கள் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய முடியாது என்று அதிரடியான முறையில் அந்த என்ஜாக் முறையை அவர்கள் நீர்த்து போக செய்திருந்தார்கள். இதனை தொடர்ந்து இந்த இரண்டு சட்டத்துறைக்கும் சரி அரசியல் துறைக்கும் சரி இரண்டுக்கும் இடையே நேரடியான ஒரு போட்டியாகத்தான் இது பார்க்கப்பட்டு வந்த நிலையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய TS தாக்கூர் அவர்கள் ஒரு விழாவின் பொழுது கண்ணீர் விட்டு அழுதிருந்தார். தொடர்ந்து இவ்வளவு வழக்குகள், வருட கணக்கில் கோடிக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் இதற்கு மிக மிக குறைவான அளவில் தான் நீதிபதிகள் இருக்கின்றார்கள். இதனால் நீதித்துறையின் மீது பொதுமக்களுக்கு நம்பகத்தன்மை இழக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஆபத்து இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு முறை வீதம் கொலிஜியம் முறையானது அமர்ந்து இதற்கான பல்வேறு விவகாரங்களை பெயர் பரிந்துரை செய்து கொண்டாலும் கூட மத்திய அரசு இதற்கான ஒப்புதலை வழங்குவதற்கு மிக காலதாமதம் செய்கிறது என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. மத்திய அரசு சார்பாக தெரியப்படுத்துவது இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் புரிபவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உள்ளிட்ட விவகாரங்கள் இங்கு தெரிவிக்கப்படுகின்றது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் இருக்கக்கூடிய செல்லமேஷ் அவர்கள் இந்த கொலிஜியம் முறைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த இரண்டு விவகாரங்களின் காரணமாகத்தான் தற்பொழுது மத்திய அரசு இதில் காலதாமதம் செய்து வருவதாக ஒரு பரவலான ஒரு பேச்சு பேசப்படுகிறது. உமா.